أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இறை மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆவலோடும் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தும் இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு சிறிய அறிவிப்பை முன்வைத்துவிட்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அதாவது, இந்த பெண்கள் பகுதியில தொழக்கூடியவங்க அந்த வரிசை முறைகளை கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறதாக நமக்கு தகவல் வந்தது. அதாவது, வரிசை என்பது ரசூலா சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, தொழுகையில் ஒரு அங்கம். தொழுகையில ருக்கு, சஜிதா, அத்தஹியாத்து இதெல்லாம் எப்படியோ அதுதான் வரிசை. வரிசையை நாம என்ன செய்யக்கூடாதுன்னா, இடைவெளி விட்டு நிற்க கூடாது, முன்பின்னும் நிற்க கூடாது. அதனால வரிசையை முதல்ல நாம சரி செய்யணும். இல்லைன்னா தொழுகையே என்ன செய்யணும்னா முழுமை பெறாது. இப்போ ஒரு ஆள் ருக்கு செய்யாம இப்படி இருக்கிறாரோ அதுதான் வரிசையை சரி செய்யாம இருக்கிறது. அதனால அதை நீங்க முதல்ல கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஆண்கள் பகுதியிலும் அது போன்று இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சரி செய்து கொள்வோம். இப்ப இந்த உரைக்குள் நாம் செல்லவிருக்கிறோம். அந்த உரைக்கு செல்வதற்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு நாம சொன்னோம்ல, அதை விட மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா, இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு 10-15 பேரு இது வளமையான நபர்கள். ரமலான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நம்ம ஆட்களுக்கு ரமலான் முடிந்து விட்டது. முதல் நாள் கூட்டம், உட்கார்றதுக்கு இடம் இல்லை. நாம முதல் வரிசையில இருந்துட்டு சரி வித்திரு இரவுல தொடுவோம்னு சொல்லி பின்னாடி போனா பின்னாடி போறதுக்கு வழியோட மாட்டுக்கிறாங்க. இன்னைக்கு தாராளமா பின்ன போகலாம், முன்ன போகலாம், பாய் விரிச்சு படுத்து தூங்கலாம், அந்த அளவுக்கு இடம் இருக்கு, ஆளை காணும். அப்ப நாம என்ன மனநிலையில இருக்கிறோம் என்பது பார்க்கணும். ஒரு நாளுக்கு தான் ரமலானா, ஒரு நாள் தான் இறையச்சமா, ஒரு நாள் தான் ஈமானா, இப்படி இருந்துதான் 25 ஆண்டு, 30 ஆண்டு, 40 ஆண்டுன்னு கழிச்சு கடைசி வரைக்கும் பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிதான் நம்ம என்ன செய்வோம்னா, ரமலான் வந்தோன்னு பாத்துக்கிறோம், இறையச்சத்தை அப்படியே கூட்டி தொழுகை, ஈடுபாடு, நோன்பு, இறையச்சம்னா ரமலான் வந்தோன்னு பாத்துக்கிறோம்னு இருப்போம். ரமலான் வந்துடும், லைலத்துல் கத்ர்ல பாத்துக்கிறோம். கடைசி நாம லைலத்துல் கத்ர்ல பாத்துக்கிறோம். கடைசியில நோம்பு முடிஞ்ச போயிரு அடுத்த வருஷம் வந்துடும். அடுத்த வருஷம் ரமலான் பார்ப்போம், லைலத்துல் கத்ர பார்ப்போம். இப்படியே ஒவ்வொரு ஆண்டும் ஓடி 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 கடைசி வரைக்கும் மாறுவதற்கும் மனம் திருந்துவதற்கும் முன் வருவது இல்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் இது. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் பள்ளியில தொழுதாதான் நாங்க தொழுதோம்னு அர்த்தமா? ரசூல்லா வீட்டுல தொழுகிறது சில பேருக்கு சொல்லலையா? அல்ஹம்துலில்லாஹ், நீங்க தொழுதா நல்லதுதான். ஆனா தொழுகிறோமா? இங்க இதுதான் கேள்வி. நாங்க இங்க தொழுகல்ல, பள்ளியில தொழுகல்ல, வீட்டுல தொழுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள்? வீடுகளிலே இருந்து இரவை உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் தொழுகிறாங்க? இங்க வர வழியில பார்க்கும்போது உட்கார்ந்து கேரம் போர்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. இரவு நேரங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உயிர்ப்பிக்க சொன்னாங்க. நோன்பு என்பது அவ்வளவு ஒரு அழகான மாதம். அல்லாஹ் சொல்றான், தரிகெட்டு திரியக்கூடியவனே, உனக்கு ஒரு அழகான திருந்து வரக்கூடிய ஒரு மாதம், இதை நீ பயன்படுத்திக்கொள். அல்லாஹ் அளவற்ற அருளாளன். நம்ம சொல்லக்கூடிய வாசகம்லாம் அல்ஹம்து சூரால நிகரற்ற அன்புடையவன். சரி, இன்னொரு பகுதி இல்ல இருக்கு, அல்லாஹ்வுக்கு அதாபுன் அலீம், மகத்தான கடுமையான தண்டனையை தரக்கூடியவன். அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் உரையில பார்க்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு கோபக்காரன் என்பதை பார்க்கிறோம். கருணை உள்ளம் அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த கருணையை நீ இலக்காரமாக பார்த்தால் அல்லாஹ் தானே பார்த்துக்கிறோம் என்று நீ இருந்தால் அதற்கு அவனுடைய பிடி எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் மறுமையில் காட்டுவான். அப்ப நாம என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த நாளை வீணடிக்க கூடாது. இன்னைக்கு 3வது நாள், ரொம்ப இல்லை 3 நாள். 3 நாளில் நம்முடைய நிலைமை என்ன என்று தெரிந்து விட்டது.
இப்படியேதான் கடைசி வரைக்கும் கடைசியில மறுபடியும் என்ன செய்யும்? இறுதி ஒற்றைப்படைக்கு வரும். அது உண்மையான இறையச்சத்தின் வெளிப்பாடு கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஈமானை பரிசோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த மாதத்தை சும்மாவை கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு தீமைகள், எவ்வளவு மோசடிகள், வாழ்க்கையே தீமையில் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் உன்னை திருத்துவதற்கு ஒரு மாதத்தை தந்திருக்கிறேன், அதை வீணடிக்கிறாய் என்று அல்லாஹ் தண்டிக்க மாட்டானா? அப்ப இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானை ஒருபோதும் வீணடித்து விடக்கூடாது. இதற்கு முந்தைய நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். இதற்கு முந்தைய நாட்கள் நம்மிடத்தில் இல்லாத அமல்கள் தற்பொழுது இருக்க வேண்டும். இருக்கிறதா? இப்ப சும்மா ஒரு ஆள்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, நான் 5 ஜுஸுக்கு மேல குர்ஆன் ஓதிட்டேன். இப்படி சில மக்கள் இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப குறைவு. என்ன 5 ஜுஸு, நம்ம 2 3 முடிச்சிட்டோம்னு அவர்கிட்ட சொல்ல போனா நான் 5 முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. இப்படியான சில மக்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறாங்க. அப்ப போட்டி போட்டுக்கொண்டு நன்மை ஈடுபட வேண்டுமா இல்லையா? ஆனா இல்ல, ஆர்வம் இல்ல, ஆசை இல்ல, மறுமை பயம் இல்ல, இறை அச்சம் இல்ல. இப்படியே தான் வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகளை கடந்து விட்டோம். இதே நிலையில் இருந்தால் மறுமையில் நாசம்தான். இப்போ நம்ம ஊர்ல சமீபத்துல பாக்குறோம், நோம்புல 2 மௌத்து 3 மௌத்து. அந்த மௌத்து நாம ஒரு ஆளா இருந்தா, நோம்புல 2 3 மௌத்து வருதா இல்லையா? அந்த மௌத்துல நாம ஒரு ஆளா இருந்தா நம்முடைய நிலைமை என்ன? அப்ப நாம யோசிச்சு பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கை முடிவடைந்து விட்டால் மறுமையில் வெற்றிக்குரியதாக இருக்குமா? அதுக்காக வேண்டியாவது இந்த ரமலானை பயன்படுத்தணும். ஆனா மக்கள் அதுல ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறாங்க. எனவே இந்த ஒரு விஷயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கவனத்திற்கு கொண்டு வந்து அதிகமான இபாதத்துகள், அதிகமான நன்மைகள், சோர்வடையவே கூடாது. ரமலான்ல செஞ்சு கொண்டே இருக்கணும், போட்டி போட்டு கொண்டு செய்யணும். மற்ற வேலைகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி வச்சுக்கிட்டு, எல்லா வேலைகளும் ஒதுக்க சொல்லல, அவசியமான வேலைகள் கண்டிப்பாக இருக்கும், அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, ஓய்வுக்கான நேரங்களை ஒதுக்கி வைத்து விட்டு கொஞ்சம் அமலுக்கு நாம வரணும். அதுதான் உண்மையில் நமக்கு இறையச்சத்தை தரும். எனவே இதை இங்கு நான் நினைவுபடுத்தி விட்டு, ஏன்னா இந்த கூட்டம் இனி இல்லாம போயிடக்கூடாது இல்லையா? இந்த கூட்டமும் நம்ம சில நினைக்கலாம், கொஞ்ச நாள் போட்டு நம்மளும் அப்படின்னு போயிடக்கூடாது இல்ல. அதுக்கு ஒரு நினைவூட்டலாக இதை நாம் ஆர்வமாக சொல்லிக் கொள்கிறோம். இப்ப இந்த நேரத்துல நாம தொடர் தலைப்பை எடுத்திருக்கிறோம். நாம உரை நிகழ்த்தும் போது தொடராக அந்த தலைப்பு என்னன்னா, அதானும் அதனுடைய விளக்கங்களும், வாங்க என்று சொல்லக்கூடிய தொழுகைக்கான அழைப்பு, அது தொடர்பான தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த அதான் என்று சொன்னால் நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்னா, அது சும்மா தொழுகைக்கு எல்லாரையும் அழைச்சு சொல்றதுதான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில் இந்த அதான் என்பது இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம், இஸ்லாத்தினுடைய கொள்கையை உள்ளடக்கிய வாசகம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். உண்மையிலேயே இதை தன் வாழ்வில் கடைபிடிக்கக்கூடியவன் தான் முஸ்லீம். இதை வெறுமனே வாயளவில் சொல்வதல்ல, தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவன் தான் முஸ்லீம். அவன் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியுங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான வாசகம் தான் இந்த அதானில் இருக்கக்கூடிய வாசகம். எனவே அது தொடர்பான ஆரம்பமாக அதான் எப்படி உருவாச்சு, அதானில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்ன, அதே போல அதில் உள்ள சிறப்புகள், அதை சொல்லுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று சொல்லி இறுதியாக அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள அர்த்தங்கள் எவ்வளவு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை நாம் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். இப்ப ஆரம்பமாக அதான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பொருளை முதல்ல நாம் பார்ப்போம். பெரும்பாலும் எல்லாரும் பாங்கு பாங்கு பாங்குன்னு தான் நாம் சொல்லுவோம். ஒரு சிலவங்க என்ன அதான் சொல்லுவாங்க, அதுல இந்த உருதுக்காரங்களாம் அதான் என்று சொல்லி பழகுவாங்க. அவங்களுக்கு அரபி உருது ஒன்னா இருக்கிறனால இந்த அதான் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்னா, அறிவிப்பு, அறிவிக்கிறது, மக்களை அழைக்கிறது. அதுதான் இந்த அதானுக்கான அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல 9வது அத்தியாயம் 3வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ஆதனும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலன் நாஸ், மக்களுக்கு அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவிப்பாகும். அல்லாஹ் ஹஜ்ஜை பத்தி அறிவிப்பு செய்யறான். அப்படி செய்யும் போது அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா, ஆதனு, அறிவிப்பு என்று வார்த்தையை பயன்படுத்துறான். அதான், அதான் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். அப்ப இந்த அதான் என்று சொன்னால் அறிவிப்பு என்று அர்த்தம். பொதுவா எல்லா அறிவிப்பையுமே அது குறிக்கும். இருந்தாலும் பிரத்யேகமாக வாங்குக்குரிய அறிவிப்பை தான் இது பிரத்யேகமா குறிக்கும். வாங்குக்காக நாம் சொல்ல தொழுகைக்காக பாங்கு கொடுக்கிறோமா இல்லையா, அதுக்கு தான் அதான் என்று சொல்லுவாங்க. இப்ப இதை ஏன் நம்ம பாங்கு 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 அப்படின்னு சொல்றோம்னா, பாங்குங்கிறது தமிழ்ல உள்ள வழக்கு கிடையாது. இது பாரசீல உள்ள மொழி. அதைத்தான் பாங்குக்கு பாங்குன்னு பயன்படுத்துறாங்க. அதானுங்கிறது அரபி, பாரசீல அதுக்கு பாங்குன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே நாம என்ன செய்யறோம்னா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்ப இந்த பாங்குங்கிறது முதலில் ஆரம்பமாக எப்பொழுது வந்தது என்று சொன்னால், இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகை எப்ப கடமையாச்சு தெரியுமா? 5 நேர தொழுகை.
மெஹராஜ் பயணம், விண்ணுலக பயணம். நாம தொடர்ச்சியா அந்த நபிமார்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு பார்த்துட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் எப்ப அந்த மெஹராஜ் பயணத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுங்களேன். ஹிஜ்ரத்துக்கு முந்தைய வருடங்கள், கொஞ்சம் சமீபத்துலதான் செய்யறாங்க. அப்பதான் தொழுகையை கடமையாக ஆக்கப்படுகிறது. அப்ப அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுகையில நம்ம எடுத்துக்கிற கூடாது. தொழுகை இருந்துச்சு, 5 நேர தொழுகை இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் 5 நேர தொழுகையை அப்ப கடமையாக்கப்பட்டோன்னு தொழுகிறாங்க. அப்போ உடனே அவங்களுக்கு இந்த பாங்க என்ன செய்யல, கடமையாக்கப்படல, பாங்க சொல்லி காட்டப்படல. எப்ப பாங்க சொல்லி காட்டப்படுதுன்னா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போயிடறாங்க. மதீனாவுக்கு போய் அங்க கொஞ்ச நாள் வாழ்றாங்க. அது வரைக்கும் இந்த பாங்க இன்னைக்கு நாம சொல்றோம்ல, இந்த பாங்க இல்ல. அப்பெல்லாம் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாளை கணக்கிட்டு, ஒரு நேரத்தை கணக்கிட்டு, அப்ப இது நம்ம தொழுகைக்கு ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒன்று தேடுவாங்க. அந்த நேரத்தை ரசூலுல்லாஹ் வரையறை செய்யப்பட்டுட்டாங்க. இந்த நேரம் இதுதான், ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர் நேரம் இதுதான். ஆனா அதுக்கு அழைப்பு என்று எதுவுமே இல்ல. இந்த நேரம் வந்துச்சா எல்லாரும் ஒன்று கூடி நாம ஒன்று சேருவோம் சொல்லி தொழுகுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா மக்கள் ஆலோசனை செஞ்சு கொள்றாங்க. இது புகாரி என்னும் ஹதீஸ் கிதாபுல இருக்கு. இன்னும் பல செய்திகளை நம்ம பார்க்கிறோம். புகாரில 604வது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கு. கானல் முஸ்லிமூன ஹீன கதிமல் மதீனா, முஸ்லிம்கள் மதீனாவிற்கு வந்த நேரத்தில் அவங்க ஒன்று திரண்டாங்க. எதுக்கு ஒன்று திரண்டுறாங்க அப்படின்னா, சரி நாம சும்மா இப்படி நேரத்துக்கு வந்துட்டு போறது சரியா இல்ல, இதுக்கு ஏதாவது ஒரு அழைப்பு முறை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை செய்யறாங்க. என்ன மாதிரியான ஆலோசனைனா, உடனே அவங்களுக்கு நினைவுக்கு வர்றது பக்கத்து சமூகத்தை பாக்குறாங்க. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க தொழுகைக்குன்னு சில முறைகளை வச்சிருக்கிறாங்க. வணக்கத்துக்கு அழைக்கிறதுக்கு மணி அடிக்கிறது, இது ஒரு குரூப் செய்யறாங்க. அதே போல நெருப்பு மூட்டுறது, இதை ஒரு குரூப் செய்யறாங்க. அப்புறம் அந்த ஊதுவாங்கல்ல, அது மாதிரி இதை சில பேர் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு ஆளும் நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சரியான முறை இல்லை. இது அவங்களுடைய வழிபாட்டு முறையா இருக்கு, அதை நாம பின்பற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம், நீங்க ஒரு ஆளை நீங்க தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இந்த தொழுகைக்கு வாங்க அப்படிங்கிறது பாங்கருடைய வாசகை உள்ளடக்கியது இல்ல, சும்மா தொழுகைக்கு வாங்க. அவங்க சொல்றதுன்னா தொழுகைக்கு யாராவது ஒரு ஆள் அழைக்கட்டும் அப்படின்னு சொன்னோட தொழுகைக்கு வாங்க அப்படின்னு மட்டும்தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. இன்னும் அந்த பாங்க முடிவடையல, நிறைவடையல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணத்துல என்ன இருக்குன்னா, நம்ம முரசு வேணா கூப்பிடுவோமா, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று செய்யறாங்க, நம்ம முரசு ஏற்பாடு பண்ணி அதை அழைப்போமான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இப்ப இந்த நேரத்துல அப்துல்லா பின் ஸைத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கனவு காண்றாங்க. அவங்களுடைய கனவுல ஒரு மனிதர் இந்த முரசு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு என்ன தோணுதுன்னா, ரசூலுல்லாஹ் கனவுல கண்டாங்கல்ல, அது சரிதான், ரசூலுல்லாஹ் ஒரு எண்ணம் வச்சிருந்தாங்கல்ல, அது சரிதான், ஏன்னா நமக்கு கனவுல அதுதான் காட்டப்படுது, அப்ப இதுதான் தொழுகைக்கான அழைப்பு முறையா இருக்குன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. உடனே அந்த இதெல்லாம் கனவுல நடக்கிறது. அந்த மனிதர்கிட்ட போய் கேட்கிறாங்க, நீங்க இதை எனக்கு விற்க தயாரா இருக்கிறீங்களா, என்கிட்ட விற்கிறீங்களான்னு கேட்கும்போது அதுக்கு அந்த மனிதர் சொல்றாங்க, இல்ல நான் உங்களுக்கு இது தரல, இதை வச்சு நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, தொழுகைக்கு அழைப்போம். இல்ல நான் உங்களுக்கு இது தரல, இதை விட சிறந்தது உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த பாங்கனுடைய வாசகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்பதான் முதல்ல அந்த வாசகம் இந்த மனிதனுடைய கனவில், அப்துல்லா பின் ஸைத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய கனவில் போடப்படுது. உடனே இந்த நபித்தோழர் இந்த விஷயத்தை கண்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடியாராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கனவு உண்மையான கனவு. இப்ப இதை வச்சு நாம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, மனிதனுடைய உள்ளத்துல கனவுல வகி வரும், வகி செய்தி வரும், நாமளும் இல்லைன்னா இன்னைக்கு அப்படிதான் என்னுடைய கனவுல நபி வந்தாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் ஆட்கள் பாக்குறோம். என்னுடைய கனவுல நபி வந்தாங்க, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அந்த தர்காவுக்கு போகணும், இப்படிலாம் சொல்றது பாக்குறோம். இது உண்மையிலேயே ஏற்புடையதான ஏற்புடையது இல்லை. அந்த நபித்துவனுடைய கனவுல ஏன் அப்படி வருதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்தை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல மனிதனுடைய கனவு என்பது நபித்துவத்தில் 40 பங்கில் ஒரு பங்கு, 46 பங்கில் 1 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கனவின் மூலமாகவும் சில நபித்துவங்கள் வரும். இது எது வரைக்கும் வரும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம் வரைக்கும் தான். இப்ப நம்ம கனவுல ஒண்ணு வருதுன்னா அது உண்மையிலேயே நபித்துவமாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, ரசூலுல்லாஹ் அங்கீகரிப்பதுதான் அது நபித்துவம் என்பதற்கான அடையாளம். அந்த நபித்துவனுடைய கனவை அல்லாஹ்வுடைய அங்கீகரிக்கிறாங்க, இது உண்மையான கனவு,
அல்லாஹ்விடமிருந்து வந்தது, இது சரியான முறைதான் என்று சொல்லி அங்கீகரிக்கிறாங்க. இப்ப நமக்கு அந்த மாதிரி அங்கீகரிப்பு இருக்குமான இருக்காது. அது மாத்திரம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பிறகு நபித்துவம் நிறைவடைந்து விட்டது. இல்ல பஷீராத், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைன்னா நற்கனவுகள், நல்ல கனவு, நற்செய்தி சொல்லக்கூடிய கனவு, இது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதாவது கனவுல சட்டங்கள் எதுவுமே வராது. இனிமே வரக்கூடிய கனவு எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா நற்செய்தி சம்பந்தப்பட்டது. நாம சில விஷயம் நமக்கு ஏற்கனவே நடக்க இருக்கிற, இனிமே நடக்க இருக்கிற விஷயம் ஒரு கனவு வரும். அப்ப நாம அது நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே கனவு வந்துச்சு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரியா நற்செய்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் கனவில் வருமே தவிர மார்க்க சட்டங்கள் வராது. அது ரசூலுல்லாஹ் காலத்தோடு நிறைவடைந்து விட்டது. அப்ப அதை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த மாதிரியா என் கனவுல அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு, ஃபஜ்ர் தொழுகை இன்னும் ஒரு ரக்காயத் அப்படின்னு சொல்ல முடியாது என்பதையும் இந்த செய்தியை நாம புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப இந்த நபித்தோட ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. ஏன்னா அவர் நல்ல லவுடான சவுண்ட் உள்ளவர், நல்ல அவர் சொன்னார்னா பல தூரமா மக்களுக்கு கேட்கும், அவர் நல்ல ஓதக்கூடியவராக இருக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்றாங்க. அவர் சொன்ன உடனே இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஓடி ஆறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இதே வாசகம் என்னுடைய கனவுலையும் வந்துச்சு, எனக்கும் இது வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது உண்மைதான் என்பதை அவங்களுக்கு என்ன சொல்றாங்க. அப்ப இதுதான் பாங்கனுடைய ஆரம்பம், பாங்கனுடைய துவக்கம். இந்த நபித்தோழருடைய கனவின் மூலமாக சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் என்ன செய்யறாங்க, முதல்ல பாங்க சொல்றாங்க. இன்னைக்கு நாம அதனாலதான் என்ன பார்க்கணும், நிறைய பள்ளியில பாங்க சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க, பிலால்னு பேர் வச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க பாங்க சொல்றவங்களால இருந்ததனுடைய காரணம் தான் இன்னைக்கு பிலால் சொல்லி அதையே என்ன செய்வாங்க, பேரை வைக்கிறத பார்க்கிறோம். அப்ப இதுதான் பாங்கனுடைய ஆரம்பமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல இதை தொடர்ந்து மத்த செய்திகளை அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.